இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான பாலிட்டி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாடு ஒரு தேர்தல். இது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சில அரசியலமைப்பு விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போ 3 மசோதாக்கள் வந்து தாக்கல் செய்ய உள்ளன. என்னென்ன அப்படின்னா, முதல் மசோதாவில் அரசியலமைப்பு 82 பிரிவு 82A உட்பிரிவு 1 உட்பிரிவு 2 சேர்க்க போகிறாங்க. அடுத்து 83ல் 2ல் 83ல் ஆல்ரெடி உட்பிரிவு 2 இருக்குது, அதனால் உட்பிரிவு 3 4 சேர்க்க போகிறாங்க. அடுத்தது 327ல் உட்பிரிவு 1 சேர்க்க போகிறாங்க. 324 உட்பிரிவு 1 வந்து சேர்க்க போகிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 யூனியனில் வந்து சட்டப்பேரவை இருக்குது. அந்த 3 யூனியனோட சட்டங்கள்லேயும் சின்ன சின்ன திருத்தங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. மற்ற மாநிலம் மக்களவை பதவி காலத்தோட இணைந்து செயல்படணும் அப்படின்ற வகையில் இந்த 3 சட்டங்கள்லேயும் திருத்தம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது என்னென்ன